ஸ்டைல் தக்காளி சட்னி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பச்சையாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இதை அப்படியே அரைச்சிக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பரவாயில்லாமல் எடுத்திருக்கேன். இது கூட போட்டுக்கிறேன். ஒரு 5 மிளகாய் வத்தல் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இதை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில். இப்போ அரைச்சாச்சு. நம்ம தாளிசம் பண்ணிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ சட்னி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் பச்சை வாடை போகிற வரையும் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இப்போ நல்லா பச்சை வாடை போய் நமக்கு கலர் நல்லா மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். தோசை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.